இப்போ இதில் வேற ஒரு 50 கிலோ மீன் வேணும்னா நான் இடத்துல போயாச்சு ஆக்களை பிடிச்சாச்சு நான் எனக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாமே டோட்டலாக எடுக்கிற நேரம் இல்லை அதை டிவைட் பண்ண கஷ்டம், அது பிரிக்க கஷ்டம். இப்போதைக்கு 2 இதுதான், ஒன்று என்னோட கோல்டனும் செங்கனையும் 2 தான் செய்யறேன். இதுல கோல்டன் வந்து இப்போதைக்கு 10,000, இதுல 5 கூட அடிச்சிருக்கிறேன். 1000 டிவைட் பண்ணிருக்கேன். இதுல ஒரு 1000 இதுல ஒரு 1000 மாதிரி நெட் போட்டு செப்பரேட் பண்ணிருக்கிறேன். வளர வளர இதை நான் இதுக்குள்ள போடுவேன். இதுல 10,000 மீன் குஞ்சு இருக்குது. இந்த 10,000 மீன் குஞ்சும் இந்த செப்பரேட் பண்ணி இருக்கிற இடத்துக்குள்ளே அறுவடை வரைக்கும் பிடிக்கிற காலம் வரைக்கும் அந்த இடம் போகுது. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு நானே அதை குறுகி இப்ப மொத்தமா இதுக்குள்ள போட்டிருக்கலாம். நான் போடல. என்ன காரணம்னு சொன்னா, ஒரு கூட்டுக்குள்ள 2000 தான் கணக்கு. ஒரு கூட்டுக்குள்ள 2000 கணக்கு. அப்ப 10,000 மூட பண்ணிருக்கிறேன். அப்ப அதுல ஒரு 1000 இருக்கிறபடியால அவங்க இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல நெட் எல்லாம் கலட்டின உடனே இப்படி செப்பரேட் பண்ணிடுறேன். அப்ப இவர் முதல் வளர்ந்தாக்கள், திருப்பி இவங்க 2வது வளர்ந்தார்கள், 3வது வளர்ந்தார்கள், 4வது 5வது நேரம் எனக்கு ஒவ்வொரு நாளும் அறுவடைக்கு ரொட்டேஷன்ல அவங்க வருவாங்க. அந்த பிளானுக்கு தான் எடுத்துறாங்க. இது வந்து நான் வெளியால இது பண்ற பிளான் இல்லை. அப்ப இந்த திலாப்பியாண்டி சொல்ற இந்த கோல்டன் மீன் வந்து நீங்க எத்தனை நாள் குஞ்சு அது வாங்குற? நீ வாங்கக்குள்ள எத்தனை நாள் குஞ்சா தருவாங்க? கிட்டத்தட்ட அது எத்தனை நாளுண்டு இல்லைன்னா, அது நார்மலா 1.5 இன்ச்சு சைஸ்ல எங்களுக்கு தருவாங்க. 1.5 இன்ச்சு சைஸ்ல தருவாங்க. ஏன்னா டிராவல் பண்ணி வாரது மீனை வந்து நாங்க இது பண்ற இறக்காத மாதிரி குறைக்கிறது அந்த சைஸ் வரைக்கும் தருவாங்க. அப்படி நீங்க அந்த 1.5 இன்ச்சு குஞ்சு விட்டு அவரை முழுமையான வளர்ச்சி அடைஞ்சி அதை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? எங்களுக்கு குறைஞ்சது உண்மைக்குமே திலாப்பியாட எங்களோட மார்க்கெட்டிங் பீரியட் வந்து 100 நாள் தான். சரியான உணவு அளிக்கிற பட்சத்தில் அந்த 100 நாள்ல எங்களுக்கு அது ரெடி ஆகும். ஆனா இப்போ அது எங்களுக்கு வந்து அந்த பூரணமா வெளிநாடுகளில் எங்களுக்கு அந்த கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்படியெல்லாம் இப்படி குறைஞ்சது ஒரு 4 மாசம் போகும். ஆனா இப்ப நான் செய்யற சிஸ்டத்துக்கு இவங்கெல்லாம் ஏர்லியா ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நாங்க போன மாசம் பண்ணி வச்சிருக்கிறதால இவங்களுக்கு போடுற தீனை மற்ற மீன் சாப்பிடாது. இவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்ப பெரிய ஆக்கள் சின்னனுக்குள்ள நிக்கிற செய்யும். இவங்க பெரிய மீன் பெரிய ஆக்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. சின்ன ஆக்கள் அப்படியே உணவு இல்லாமலே அவங்க வளர்ச்சி குறைவா இருக்கும். இவங்க மட்டும் வளர்ந்து வருவாங்க. இப்ப நான் செப்பரேட் பண்ணபடியால இவ்வளவு பேரும் ஃபைட் பண்ணி சாப்பிடக்கூடிய எல்லாரும் அவை ஆரோக்கியமாக்கி செப்பரேட் பண்ணி இருக்கிறேன். சமனான வளர்ச்சி உள்ளாக்கள் எல்லாரும் சமனா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு.